ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸை வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 2 வெப்சைட் இருக்குது, UTI அண்ட் NSDL அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து UTIலும் பண்ணிக்கலாம், நீங்கள் NSDLலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த இதில் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம UTIயில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் UTI அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இந்தமாரி வெப்சைட் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் அப்ளை பேன் கார்டு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன் இன் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் ஹியர் டு அப்ளை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ஃபார் சேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெத்தட். ஸோ ஃபிசிக்கல் மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு வந்து அந்த ஃபைனலாக வர டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். ஸோ பேன் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா EKYC, அதாவது ஆதார் கார்டு EKYC மெத்தடில் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பேனில் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ரொம்ப சேஃபாக உங்களது வந்து சேஃபாக இருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருடைய ஆதார் கார்டு வந்து பயோமெட்ரிக் வந்து இஷ்யூவாக இருக்கும். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகாது ஆதார் கார்டுக்கும் பேன் கார்டுக்கும். ஸோ மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா EKYCல பண்ணிக்கலாம், பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ நான் இப்போ வந்து ஃபிசிக்கல் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆதார் கார்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, உங்களுடைய பேன் நம்பர் வந்து அதாவது பேன் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு போத் பிசிக்கல் பேன் அண்ட் பேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸில் நீங்கள் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் அட்ரஸுக்கே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ முடிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எனி ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் பாதிலே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேமில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே வந்து அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது கரெக்ஷன்ஸ் இருக்கோ, அதாவது நேமில் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேலே உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ணாதீங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுரேஷ் குமார் அப்படின்னு உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். குமார் அப்படின்றத லாஸ்ட் நேமில் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஒரே நேம் சுரேஷ் மட்டும் இருந்தது அப்படின்னா லாஸ்ட் நேமில் நீங்கள் ஃபுல் நேமையும் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் எப்படி என்டர் பண்ணுறது, லாஸ்ட் நேம், மிடில் நேம் எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் நேமில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாதர் நேமை டிக் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஸோ எது கரெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த கார்னரில் சின்ன டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிக் பாக்ஸை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ஷன் இல்லை அப்படின்னா ஸோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணாதீங்க, ஆனால் அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர் நேம் மட்டும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டிக் பாக்ஸை நீங்கள் அப்படியே டிக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மற்ற ஃபீல்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கரெக்ஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 2 நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேமில் வந்து ஃபஸ்ட்டு நேமும் ஸோ செகண்டாக வர நேம் வந்து லாஸ்ட் நேம் ஷுவர் நேமில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர். ஸோ ஆதார் நம்பரில் எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி அதில் இருக்காது. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ரீஎன்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஆனால் மேலே இருக்கிற டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணாதீங்க. ஸோ எப்படி ஆதாரில் உங்களை நேம் இருக்கோ அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு சில டைமில் எதுக்கு நம்ம ஃபிசிக்கல் மோடு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆதார் கார்டும் பேன் கார்டும் இருக்கிற இது வந்து மேட்ச் ஆகாது. ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களது வந்து எரர் ஆகும். ஸோ அதனால் ஃபிசிக்கல் மோடு நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்ரஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸில் உங்களுடைய கரண்ட் அப்டேட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எதனா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும் சுச்சுவேஷனில் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் என்னவோ அதுக்காக வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரூஃப் வச்சுருக்கணும். ஸோ ஆதார் கார்டில் அந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அட்ரஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்.
ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆதார் கார்டை நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை வந்து இதில் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ண இடத்துல நீங்கள் என்னென்ன ஃபீல்டு இதில் வந்து ஸ்டேட்டு, பிளாக்கு, ஸோ எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்ஷன்ஸ் இருந்தால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் அதாவது அட்ரஸில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும், அட்ரஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் அப்ளை பண்ணும்போது கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருக்க மாட்டீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிக் பண்ண மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர்ஸ் அண்ட் மெயில் ஐடி இருக்கிற அந்த பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணால் தான் அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களது வந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ டிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களது வந்து கரெக்ஷன் ஆகாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு கூட உங்களது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து உங்களது எதனா ஃபார்மில் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதாவது கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் இதுமாரி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டான டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ மொபைல் நம்பர், மெயில் ஐடி நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மிஸ்மேட்ச். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு 19 வயசோ இல்லை 20 வயசில் இருக்கும்போது எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போத்து இருக்க ஃபோட்டோவும் இப்போத்து இருக்க ஃபோட்டோவும் வந்து ரொம்ப சேஞ்சஸாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோ மிஸ்மேட்ச் கொடுத்து நீங்கள் அதை கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோ என்னவோ அந்த ஃபோட்டோவும் கொடுத்துக்கலாம். சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அப்படின்னா சிக்னேச்சர் இப்போ என்ன சிக்னேச்சர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிக்னேச்சரும் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேன் நம்பர், ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட பேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுக்காக ஸோ அது மோஸ்ட்லி யாருன்னா ஒருத்தர் ஒரு பேனை தான் வச்சுருப்பீங்க, 2-3 பேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணாலே உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் எல்லா ஃபீல்டையுமே நீங்கள் வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபீல்டுமே ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதனா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ வந்து என்ன கரெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ இப்போ நேம் கரெக்ஷன் அப்படின்னா ஸோ அதுக்கான ரிலேட்டட் ப்ரூஃப். ஸோ ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஃபாதர் ரிலேட்டடாக உங்களுடைய டிசியோ இல்லை ஓட்டர் ஐடியோ ரேஷன் கார்டோ நீங்கள் வந்து இதுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணி அது கூட அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா ஃபீல்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஸோ என்னென்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக நீங்கள் மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்காக 107 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்தமாரி டிஸ்பிளே வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ரேட்டிங் கொடுத்துருங்க. ஸோ ரேட்டிங் கொடுத்துட்டு எதனா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எதனா உங்களுடைய ஃபீட்பேக் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ரேட்டிங் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைனலாக வரும். ஸோ இந்த ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு காப்பி, ஸோ ஃபாதர் நேம் கரெக்ஷன்ஸுக்கு அப்படின்னா ரேஷன் கார்டில் ஓட்டர் ஐடி அது கூட அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எதனா டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எடிட் மேக் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எடிட் அது ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்லேயே நீங்கள் பார்க்கும்போது எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து எடிட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மை வந்து நம்ம எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ UTI பேன் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து ஸோ காண்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ காண்டாக்டர்ஸில் அதில் போய்ட்டு பிரான்ச் லொக்கேட்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே சென்னைனா சென்னை அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா சென்னை அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த சென்னை அட்ரஸ் 2 அட்ரஸ் இருக்குது. ஸோ இதில் 2 அட்ரஸில் நீங்கள் எதுக்கு வேணாலும் அனுப்பலாம். ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொரியர் பண்ணும்போது இந்த ஃபார்ம் அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண PDF ஃபார்ம், நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு காப்பி, ஆதார் கார்டு காப்பி, ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்கு வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா ஸ்கூல் டிசி, ஓட்டர் ஐடி,
ரேஷன் கார்டு. ஸோ இதுக்கு உங்களுடைய கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கான ப்ரூஃபை வந்து நீங்கள் அது கூட அனுப்பிச்சு நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேன் கார்டு என்ன பேன் கார்டில் ரிஜிஸ்டர் அட்ரஸ் இருக்கோ அந்த பேன் கார்டு அந்த கரெக்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து கொரியரில் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. தேங்க்யூ.